அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பீஸா. இப்போ மஷ்ரூம் பீஸாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். மஷ்ரூம் 100 கிராம் எடுத்திருக்கேன். 100 கிராம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கணும். கேப்சிகம் 1 கேப்சிகம் எடுத்துகிட்டு நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். தக்காளி 1 தக்காளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட்டு 3மே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரிகானோ பவுடர் தேவையான அளவு எடுத்துக்கணும். சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீனி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பீஸா சாஸ் தேவையான அளவு எடுத்துக்கணும். இதோட வீடியோ நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். தயிர் 1 கரண்டி எடுத்திருக்கேன். துருவிய சீஸ் தேவையான அளவு எடுத்துக்கணும். 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஆனியன் ரிங்ஸு தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். மஷ்ரூம் பீட்ஸா எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போது ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவை இதில் சேர்த்துப்போம். அடுத்தது பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட் 3யும் இதில் சேர்த்துப்போம். அடுத்தது ஜீனி சேர்த்துக்கலாம். அடுத்தது தயிர் சேர்க்குறேன். இதில் ஈஸ்ட் சேர்ப்பாங்க. நான் தயிர் சேர்த்து அந்த சாஃப்ட்னஸ் வர்றதுக்காக நான் தயிர் சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நல்லா பிசைஞ்சிருக்கேன். பிசைஞ்சிட்டு ஆயில் தடவி நல்லா இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதில் பிளாஸ்டிக் ரேப் போட்டு இப்போ மூடி வச்சுருவேன். இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நல்லா மாவு ஊறி நல்லா இருக்குது. இது இப்போ சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக மாவு தூவி வச்சுருக்கேன். அதில் நம்ம பீஸா ஷேப்புக்கு நாம் இது பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பீட்சா தேய்ச்சி எடுத்துட்டேன். இதில் நம்ம ஃபோர்க் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். இதை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபோர்க்கு குத்தின இடத்த நம்ம மேலே வச்சு இந்த மாதிரி போட்டுறணும். இப்போ 2 நிமிஷம் வச்சுருந்தேன். இதை இப்போ டர்ன் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பீஸா சாஸை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்படியே அடுத்தது இது மேலே சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மஷ்ரூமை நம்ம வச்சுப்போம். அடுத்தது ஆனியன் ரிங்ஸ் வச்சுக்கலாம். அடுத்தது கேப்சிகம் வச்சுக்கலாம். அடுத்தது தக்காளியை வச்சுப்போம். இதில் மறுபடியும் நம்ம சீஸை தூவிக்கலாம். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். நம்ம ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அருமையான மஷ்ரூம் பீஸா ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரிகானோ அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் 2யுமே நம்ம தூவிக்கலாம்.
அப்போ தான் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். அருமையான ஹோம்மேட் வெஜ்ஜு மஷ்ரூம் பீஸா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஆல் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.